அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்? மலேசியாவில் உள்ள டெய்லர் ஷாப் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது வீட்டு டெக்கரேஷனுக்காக உள்ள பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு. அடுத்து என்ன இருக்குதுன்னா, நம்ம கழுத்தில் போடுறது ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக உள்ள பாசி இருக்குது. இது வாங்கி நம்ம அளவுக்கு தக்கன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிற எலாஸ்டிக் வச்சுருக்கிறாங்க. வெள்ளை கலர்லேயே வச்சுருக்கிறாங்க, கலர்ஸ்லேயும் வச்சுருக்கிறாங்க, எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஆப்போசிட் சைடு நிறைய கலர்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிற ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வச்சிருக்கிறது நம்ம டிஷர்ட்டில் வச்சு தைக்கிற பேஜ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஃப்ளவர் டிசைன்லேயே பேஜ் வச்சுருக்கிறாங்க. இதுவும் நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே நிறைய பிளாஸ்டிக் ஃப்ளவர் தொங்க விடுறது மாதிரி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே அக்சசரிஸ் வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு ஷாப்லேயே நம்ம டெய்லரிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிக்கிறலாம். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கம் வச்சு ஒட்டுற ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த ஷாப்பில் திங்ஸ் மட்டும் இல்லை, ஓவர்லாக் பண்ணிக்கிறலாம், கர்டன் ஹோல்ஸ் பண்ணிக்கிறலாம், பட்டன் ஹோல்ஸ் பண்ணிக்கிறலாம், எல்லாமே இங்கேயே பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வச்சு தைக்கிற பெரிய ஸ்டோன்ஸு. இது ஃப்ளவர் டிசைனில் வச்சுருக்கிறாங்க. நிறைய கலர்ஸு, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அடுத்து ஷேட்ஸ்க்கு வச்சு தைக்கிற பட்டன்ஸ் மினரல் பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ணுற கலர்ஸில் நூல் வச்சுருக்கிறாங்க. அடுத்து இது ஜீன்ஸ் தைக்கிற நூல் வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த சைடு வந்தாச்சு. இப்போ பாருங்க, மிஷினில் ஆண்டி ஷேட்ஸ்க்கு எப்படி பட்டன் ஹோல்ஸ் வைக்கிறாங்கண்டு. இப்போ நம்ம அடுத்து வந்தோம்னா, நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ணுற ஊசி, சிஸ்ஸர்ஸு, குண்டூசி எல்லாமே இருக்குது. இங்கே மிஷினுமே வச்சுருக்கிறாங்க. நம்ம தேவைப்பட்டால் இங்கேயே மிஷின் வாங்கிக்கிடலாம். Dầu này bánh này dầu này ấy. Cái cái lên mỏi sập kìa. Sum biếng đó là sum biếng bù sẻ. Này cái này. Kalau makannya boleh pinjam aja lah.
இப்போ நம்ம அடுத்து வந்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற லேஸு நிறைய கலர்ஸில் இருக்குது. Okay, boleh, thank you ah. இந்த சைடுமே நிறைய ட்ரெஸ் தைக்கிற நூல் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கேன். நிறைய ட்ரெஸ் தைச்சிக்கிறலாம். இந்த நூல் பாக்ஸ்க்கு மேலேயே நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வச்சுருக்கிறாங்க. இது சைஸ் வாரியாக இருக்குது. 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு நிறைய சைஸில் வச்சுருக்கிறாங்க. இதை ஃபுல்லாக ஒரு ரோலாகவும் வாங்கிக்கிறலாம். நம்மளுக்கு தேவைக்கு 1 மீட்டர் 2 மீட்டர்னு கட் பண்ணியும் வாங்கிக்கிறலாம். அடுத்த சைடு வந்து பார்த்தோம்னா நிறைய காட்டன்ஸ்குள்ள பெல்ட்டு, ட்ரெஸ்ஸஸ்குள்ள பெல்ட்டு கலர்ஸ்லேயும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது. அடுத்து டெய்லரிங் யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸ்கேலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற சிப் இருக்குது. அடுத்து நம்ம ஓவர்லாக்குக்கு யூஸ் பண்ணுற நூல் இருக்குது. அடுத்து நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற சாக் இருக்குது. பாக்ஸில் என்னென்ன கலர் இருக்குன்னு அதுக்கு மேலேயே எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு வச்சு தைக்கிற ஃப்ளவர் டிசைனில் உள்ள லேஸு நிறைய டிசைன்லேயும் நிறைய கலர்ஸ்லேயும் வச்சுருக்கிறாங்க. சைஸ் வாரியாக வச்சுருக்கிறாங்க.
அடுத்து நம்ம சாரி ப்ளவுஸ்க்கு வச்சு தைக்கிற ஹூக்ஸு பட்டன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கீழேயே நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஊசி நூல் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இது வந்து பட்டன் வைக்கிறாங்க. சட்டைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டன் வைக்கிறாங்க. இது வந்து பாஜுமலாய் ஜென்ஸ் சட்டைக்குள்ள பட்டன் வைக்கிறது. நம்ம அந்த துணியிலேயே பட்டன் வச்சிடலாம். துணி மாடல்லையே பட்டன் வரும். அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஓவர்லாக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நம்மளோட கர்டன்ஸ்க்கு வந்து ஹோல்ஸ் போட்டு தராங்க. அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கோல்டு ஜரிகையில் உள்ள நூல், சில்வர் ஜரிகையில் உள்ள நூல் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு சாக்கு வச்சுருக்கிறாங்க. நம்ம டெய்லரிங் சாக்கு. இந்த டெய்லரிங் சாக்கு யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறது. அதுக்கு மேலே வந்து டெய்லரிங் பென்சில் வச்சுருக்கிறாங்க. அதேமாரி பின்னால் கோடு போடுறதுக்கு அந்த ரோலரும் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டோன் வச்சு தைக்காம கம் வச்சு ஒட்டுற லேஸ் வச்சுருக்கிறாங்க. இதில் உள்ள கம்மை நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு அயன் பண்ணால் போதும்.
அடுத்து வந்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்குள்ள லைனிங் வச்சிருக்கிறாங்க. நம்ம இங்கே லைனிங் வாங்கிக்கலாம். அடுத்து கிஃப்ட் டெக்கரேஷனுக்குள்ள பிளேன் ரிப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அடுத்து கேட்டன்ஸ் கட்டுற ரிப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அடுத்து கர்டன்ஸ்க்கு போடுற கிளிப்ஸ் வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு சேலைக்கு குத்துற பின் வச்சிருக்கிறாங்க. இந்த டெய்லரிங் ஷாப்ல நம்ம டெய்லரிங் திங்ஸ் மட்டும் இல்ல, வெட்டிங் டெக்கரேஷனுக்குள்ளது, பர்த்டே டெக்கரேஷனுக்குள்ள, வெட்டிங் ஹேம்பர்ஸ்குள்ள திங்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம டெய்லரிங் திங்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வெளியாகியாச்சு. இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.